இந்த நாட்கள்ல பெந்தேகோஸ்தியினுடையதான அனுபவம் வேண்டும். பெந்தேகோஸ்தியினுடைய ஆவி ஊற்றப்படும் வேண்டும். அநேக திருச்சபைகள் அநேக இடங்களில் ஜெபிக்கிறதையும் போதிக்கிறதையும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உண்மையான ஒரு பெந்தேகோஸ்தியினுடைய அனுபவம் என்ன? உண்மையான ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் யார்? இந்த நாட்கள் நான் பார்க்கிறதான வேளையில் ஒரு வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டு நகைகள் போடாமல் மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு நபரை நாம் பார்ப்போமானால் இவர் பெந்தேகோஸ்தேக்காரன் என்று ஒரு அடையாளத்தை நாம் காண்கிறோம். இது அவங்க ஆண்டவருக்கு பண்ணுகிற ஒரு டெடிகேட் ஒரு பக்கம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உண்மையான பெந்தேகோஸ்தியினுடைய அனுபவம் என்னவென்றால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். யார் தேவனுடையதான ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ, தேவனுடைய அபிஷேகத்தை காத்துக் கொண்டார்களோ, தேவ ஆவியானவரோடு ஒரு உறவை வைத்துக் கொள்கிறார்களோ அவன்தான் ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தேக்காரன். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றதான திருச்சபை தான் உண்மையான பெந்தேகோஸ்தின் திருச்சபை. இந்த நாட்கள்ல பெந்தேகோஸ்தியினுடையதான அனுபவம் வேண்டும். பெந்தேகோஸ்தியினுடைய ஆவி ஊற்றப்படும் வேண்டும். அநேக திருச்சபைகள் அநேக இடங்களில் ஜெபிக்கிறதையும் போதிக்கிறதையும் நாம் கேட்டுக்கொண்டு இருக்கிறோம். உண்மையான ஒரு பெந்தேகோஸ்தியினுடைய அனுபவம் என்ன? உண்மையான ஒரு பெந்தேகோஸ்தேக்காரன் யார்? இந்த நாட்கள் நான் பார்க்கிறதான வேளையில் ஒரு வெண்வஸ்திரம் தரித்துக் கொண்டு நகைகள் போடாமல் மீசையெல்லாம் ட்ரிம் பண்ணிட்டு இருக்கக்கூடியதான ஒரு நபரை நாம் பார்ப்போமானால் இவர் பெந்தேகோஸ்தேக்காரன் என்று ஒரு அடையாளத்தை நாம் காண்கிறோம். இது அவங்க ஆண்டவருக்கு பண்ணுகிற ஒரு டெடிகேட் ஒரு பக்கம் இருந்தாலும் வேதம் சொல்லுகிறது உண்மையான பெந்தேகோஸ்தியினுடைய அனுபவம் என்னவென்றால் அப்போஸ்தலருடைய புஸ்தகம் 2வது அதிகாரம் 4வது வசனத்தில் அவர்கள் எல்லாரும் ஆவியினால் நிரப்பப்பட்டார்கள். யார் தேவனுடையதான ஆவியினால் நிரப்பப்பட்டார்களோ, தேவனுடைய அபிஷேகத்தை காத்துக் கொண்டார்களோ, தேவ ஆவியானவரோடு ஒரு உறவை வைத்துக் கொள்கிறார்களோ அவன்தான் ஒரு உண்மையான பெந்தேகோஸ்தேக்காரன். அப்படிப்பட்ட அனுபவத்தை பெற்றதான திருச்சபை தான் உண்மையான பெந்தேகோஸ்தின் திருச்சபை.